வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆஃபர் அலர்ட் தமிழ் சேனல். நம்ம வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்களை எப்படி விலைக்குறைவா வாங்குறது புத்திசாலித்தனமோ, அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற தேவையில்லாத பழைய பொருட்களை அதிக விலைக்கு விற்கிறதும் புத்திசாலித்தனம் தாங்க. இந்த படத்துல பார்க்குற மாதிரி பழைய பொருட்கள் உங்க வீட்டில் இருந்துச்சுன்னா அதை எப்படி அதிக விலைக்கு விற்கலாம் அப்படிங்கிற 5 டிப்ஸ் இந்த வீடியோவோட கடைசியில் வருதுங்க. வீடியோவோட ஆரம்பத்தில் பழைய பொருட்கள் எல்லாம் இன்னைக்கு மார்க்கெட்ல எவ்வளவு விலைக்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அப்பதான் நம்ம பழைய பொருட்களை விற்கிறப்ப ஏமாறாம இருக்க முடியுங்க. இன்னைக்கு பழைய பொருட்களோட விலைகள்ல நோட்டு புத்தகங்களோட விலைகளை பார்த்துடலாம். இன்னைக்கு இங்கிலீஷ் பேப்பர் கிலோ 22 ரூபாய்க்கு விற்க முடியும். தமிழ் பேப்பர் கிலோ 20 ரூபாய்க்கு விற்கலாம். நோட்டு புத்தகங்கள்லாம் கிலோ 18 ரூபாய்க்கு விற்க முடியுங்க. அட்டைப்பட்டி கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பழைய துணிகளோட விலைகளை பார்த்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு பழைய பட்டுப்புடவைகளை 500 ரூபாயில இருந்து 3000 ரூபா வரைக்கும் விற்க முடியுங்க. பட்டுப்புடவையினுடைய தரத்தை பொறுத்து விலை மாறுபடுது. பழைய துணிகளை கிலோ 5 ரூபாய்க்கு விற்க முடியுங்க. அடுத்ததா நம்ம வீட்டில் கிடக்கிற பழைய இரும்பு மற்றும் தகரங்களோட விலைகள் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தரலாம். கனமான இரும்பு கிலோ 34 ரூபாய்க்கு விற்கலாம். லேசான இரும்பு கிலோ 32 ரூபாய்க்கு விற்கலாங்க. தகரத்தை கிலோ இன்னைக்கு 28 ரூபாய்க்கு விற்க முடியும். அடுத்தது உலோகங்கள், அதாவது மெட்டல்ஸ் எவ்வளவு ரேட் போகுதுன்னு பார்த்துடலாம். பழைய காப்பர் கிலோ 700 ரூபாயில இருந்து 1200 ரூபா வரைக்கும் விற்கலாங்க. பித்தாளை கிலோ 450 ரூபாயில இருந்து விற்க முடியும். அலுமினியம் கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. டிவி வயர் கிலோ 125 ரூபாய்க்கு நம்மளால விற்க முடியுங்க. அடுத்ததா பழைய பிளாஸ்டிக் மற்றும் டயர்களோட விலைகள் பார்த்துடலாம். கார் டியூப் கிலோ 66 ரூபாய்க்கு விற்க முடியும். பிவிசி பைப்பு கிலோ 21 ரூபாய்க்கு விற்க முடியும். பிளாஸ்டிக் பாட்டில்கள் எல்லாம் கிலோ 15 ரூபாய்க்கு விற்க முடியுங்க. அடுத்ததா நம்மகிட்ட இருக்கிற பழைய பொருட்களை அதிக மதிப்பு வாய்ந்தது என்ன அப்படின்னா கவரிங் செயின் தாங்க. இதை கிலோ 1770 ரூபாய்க்கு விற்க முடியும். மதர் போர்டு கிலோ 770 ரூபாய்க்கு விற்கலாம். எக்ஸ்ரே சீட்டு ஒரு கிலோ 420 ரூபாய்க்கு விற்க முடியுங்க. யூபிஎஸ் பேட்டரி கிலோ 85 ரூபாய்க்கு விற்கலாங்க. அடுத்ததா பீஸ் ரேட்ல என்னென்ன பொருட்கள் விற்கலாம் அப்படின்னு பார்த்துடலாம். பழைய பட்டன் போன்கள் எல்லாம் ஒரு பீஸ் 60 ரூபாய்க்கு உங்களால விற்க முடியும். கார் டயர் ஒரு பீஸ் 10 ரூபாய்க்கு நம்மளால விற்க முடியுங்க. நீங்க பழைய பொருட்களோட இன்றைய விலை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க இந்த பழைய பொருட்களை வியாபாரிக்கிட்டயோ அல்லது கடைகள்லயோ போட போறீங்கன்னா இந்த விலைக்கு பேரம் பேசி விற்க பாருங்க. அடுத்ததா இந்த பொருட்களை எப்படி லாபமா விற்கலாம் அப்படிங்கிற 5 டிப்ஸை பார்த்துடலாம். முதல் டிப்ஸ் பொருட்களை பிரித்து விற்கணுங்க. நீங்க தகரம் அப்படின்ட்டு மொத்தமா போடாம அதுல செம்பு, காப்பர் இந்த மாதிரி பொருட்கள்லாம் இருந்துச்சுன்னா அதை தனி ரேட்டுக்கு போட்டிங்கன்னா அதனுடைய விலைக்கே அதை வாங்கிக்கிடுவாங்க. இதே மாதிரி நீங்க உங்க வீட்டு கிச்சனுக்கு தேவையான விலைக்குறைவா பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அல்லது இந்த வெயில் காலத்துக்கு ஜூஸ் போடுற பொருட்கள் விலைக்குறைவா வாங்கணும்னாலும் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நம்ம சேனல்ல விலைக்குறைவான பொருட்களை மக்களுக்கு சென்றடைகிறத ஒரு குறிக்கோளா வச்சிருக்கோம். அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லிங்க் மூலமா பொருட்களை வாங்கிக்கோங்க. அடுத்தது 2வது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. நீங்கள் பொருட்களை ஈரமாவோ அல்லது தூசியாவோ வச்சு விற்றீங்க அப்படின்னா பழைய ரேட்டுக்கு கொஞ்சம் குறைச்சி கேட்பாங்க. அதே இது பொருட்களை நீங்கள் உலர வச்சு தூசியெல்லாம் தட்டி அதை நல்லா பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் முழு ரேட்டுக்கே விற்க முடியுங்க. அடுத்தது 3வது டிப்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரே கடைக்காரங்க கிட்ட பழைய பேப்பரை போடாமல் அல்லது ஒரே கடைகளில் கொடுக்காம 2-3 கடைகளில் விலை விசாரிச்சிங்கன்னா கடைக்கு கடை விலை மாறுபடுங்க. எங்கே விலை அதிகமாக இருக்குதோ அந்த கடைக்காரங்க கிட்டேயோ அல்லது கடைகள்லையோ உங்கள் பொருட்களை விற்று நீங்கள் லாபம் பார்க்க முடியுங்க. அடுத்து 4வது டிப்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா அவங்க சொல்கிற விலைக்கு தான் விற்கிற மாதிரி இருக்கும். அதே இது சேர்த்து வச்சு ஒரு மாதத்துக்கு பல்காக போட்டிங்க அப்படின்னா 4 கிலோ 5 கிலோ வந்துச்சுன்னா நீங்கள் ரேட்டு சொல்லலாங்க. நான் மொத்தமாக கொடுக்குறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேரம் பேச முடியும். அடுத்ததா 5வது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். கைவேலிவு பொருட்களை சேர்த்து வச்சு விற்றுருங்க. ஏன்னா கவரிங் நகைகள்லாம் 1 கிலோ சேர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதே மாதிரி எக்ஸ்ரே சீட்டு, மதர் போர்டு இந்த மாதிரி பொருட்கள்லாம் சேர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த பொருட்களை நீங்கள் தனியாக எடுத்து வச்சு, ஏன்னா இது ஒரு பொருள் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் பழைய பொருட்களில் போடாமல் சேர்த்து வச்சு விற்றுக்கோங்க. நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பழைய பொருட்கள் எவ்வளோ விலைக்கு விற்கிது அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சிருப்பீங்க. கூடவே பழைய பொருட்களை எப்படி லாபமாக விற்கணும் அப்படிங்கிற ரகசியத்தையும் தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி பயனுள்ள தகவல் தெரியணும்னா
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.